எனக்கொத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலை பார்த்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் பார்த்து சொல்கிறதான வார்த்தை, உங்களை கர்த்தர் அவருடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தில் நாம் முத்திரை மோதிரமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாயில் விசேஷித்த வல்லமையை, அபிஷேகத்தை வைத்து நம்முடைய வார்த்தையை அன்றி வேறு எதுவும் நடக்காதபடிக்கு நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவர் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவரை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவரை அதிகாரியாக்கினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பிரியமானவர்களே, ஆம், கர்த்தருடைய கரத்திலிருந்து முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான விசேஷித்த ஒரு அதிகாரம், வல்லமை, அபிஷேகம், விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அதிகாரம் இப்படியாய் இருக்கின்றது. ஒருவனும் நம்முடைய உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது, அசைக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, ஆணுடைய கரத்தில்
கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட திஸ்பியனாகிய எலியாவின் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று 1 ராஜாக்கள் 17 நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எலியாவுடைய வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாக்கின்படியே அன்றி இந்த உலகத்தில் எந்த காரியங்களும் நடக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் அப்படி ஒரு அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை, தாளந்துகளை, அதிகாரத்தை உங்கள் வாயில் வைத்திருக்கின்றார். நீங்கள் அதிகாரத்தோடு ஜெபித்து இந்த உலகத்தில் நடக்கிற சகல சத்துருவின் வல்லமைகளையும் முறியடிக்கும்படியாய் போராடி ஜெபிக்கும் போது உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆம், உங்கள் வார்த்தையின் படியே நடக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.